God bless. Okay. Amen. Okay. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய மகிமையான வார்த்தை கேட்க, அவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்போது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இந்த அற்புதத்தை குறித்து நாம் சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை குறித்து ஆராய்ந்து வருகிறோம். ஆண்டவர் அந்த ஜெப தலைவனுடைய அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய இழப்பு, தன் மகள் உயிரை இழந்தாள். தன்னுடைய மகள் தன்னுடைய வாழ்க்கையில் பிரிந்தாள் என்று தெரிந்தோம் ஆண்டவரிடத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத் தலைவன், அவனுடைய வேலைக்காரன். அவன் கொண்டு வந்த செய்தி என்னவென்றால், மகள் இறந்து விட்டாள். அந்த செய்தியை கொண்டு வந்து அவன் ஜெபத் தலைவனிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது தான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த பொன்னான 3 வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பயப்படாதே என்றார். அந்த பயப்படாதே என்ற செய்தியை நாம் வேதத்தில் சில வசனங்களை வைத்து நாம் ஆராய்ந்தோம். அதுக்கு அடுத்ததாக பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற கர்த்தராய் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குமார்த்தி உயிர் விட்டால், மரித்து விட்டால், அவள் உயிர் போய் விட்டது என்ற செய்தி அந்த ஜெபத் தலைவனுடைய காதில் விழுந்தாலும் இன்னொரு செய்தி அவனுடைய காதில் விழுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய செய்தி. அந்த செய்தி என்னவென்றால், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க வேண்டும். நாம் விசுவாச பாதையில் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், கர்த்தருக்காகவே வாழ வேண்டும், கர்த்தருடைய மகிமைக்காகவே வாழ வேண்டும். விசுவாசம் என்பது நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. விசுவாசம் என்பது நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருது. விசுவாசம் என்பது கர்த்தர் மீது வைக்கின்ற நன்மை நம்பிக்கையை பெருக பண்ணுகிறது. விசுவாசம் என்பது இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்குவது. விசுவாசம் வைத்தால் நீதிமானாய் மாறுகிறது. மாத்திரமல்ல, விசுவாசத்தை வைத்தால் ஆண்டவரிடத்தில் எதை வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வோம். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, ஆமா, அவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தை வைத்து எதை கேட்கிறோமோ அதற்கு பதில் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே விசுவாசம் என்பது அவசியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர்களுக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்திலே ஒரு பிள்ளை என்ற அதிகாரம் எதன் மூலமாய் வருகிறது என்றால், விசுவாசத்தை வைத்தபடினாலே. விசுவாசத்தை வைத்தபடினாலே அவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும், விசுவாசத்தை வைத்தபடியினாலே அவர் பிள்ளையாய் வாழ்கிற ஒரு பாக்கியத்தை பெற்று வாழ்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு அருமையானவர்களே,
இந்த வேளையில் நாம் பார்ப்பது என்னவென்றால், அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு, தகுதி பெறுவதற்கு, அதிகாரம் பெறுவதற்கு விசுவாசம் அவசியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிப்பது. விசுவாசத்தினாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே வல்லமை பெருகும். விசுவாசத்தினாலே கிருபை பெருகும். விசுவாசத்தினாலே குணமடைவோம். விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தின் வேண்டியது என்னவென்றால் விசுவாசம். இந்த விசுவாசத்தை கர்த்தர் மீது வைக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். இந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் நம்முடைய ஜெபத்திற்கு தேவையானதை ஜெபத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த ஜெபத்தில் வைக்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு, விண்ணப்பத்திற்கு நாம் விசுவாசத்தை கூட்டுகிறோம். விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறோம். விசுவாசத்தின் மூலமாக தேவனோடு நெருங்குகிறோம். விசுவாசத்தினாலே அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த விசுவாசம் நம்மை விட்டு போக கூடாது. இந்த விசுவாசம் மூச்சு இருக்கின்ற வரையில் இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை அடைகிறோம். 1:12 சொல்லி இருக்கிறபடி யோவான் அதில் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுகிறான். யோவான் 6:40 பிரகாரம் அவர் மீது விசுவாசத்தை வைக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். அதுதான் முக்கியம். நித்தியத்திற்கு போகிறோம் நம்முடைய வாழ்க்கை. இந்த உலகம் நிரந்தரமான உலகம் அல்ல. இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழப் போவதும் கிடையாது. இந்த உலகம் கொஞ்ச நாள். இந்த யுத்தங்களின் செய்தியை பார்க்கும் போது எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வருகை நெருங்கி விட்டது. இந்த ராத்திரியில கூட அவருடைய வருகை இருக்கலாம், அடுத்த நாள் இருக்கலாம். ஆனால் நாம் அவருடைய வருகையின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு ரட்சித்து நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் மூலமாக அவருடைய நித்திய ஜீவன் மூலமாகவே நாம் காத்து கொண்டிருக்கின்ற பரலோக ராஜ்யம், இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியாய் இருக்கிறது. அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆரை? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்.
எபேசியர் 6:16 17 இவ்விதமாக பவுலடியார்கள் எழுதியிருக்கிற வார்த்தையை விசுவாசத்தை குறித்ததான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுகிறவர்களாய், அதாவது விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனை, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசம் நமக்கு கேடகமாயிருக்கிறது. அந்த கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள், உறுதியாய் நில்ல வேண்டும். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த ரட்சிப்பு என்னும் கர்த்தருடைய வசனத்தை, தேவ வசனமாகிய விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே மீட்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றால், அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், அவருடைய இரத்தத்தினாலே காக்கப்பட்டோம். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசம் என்னும் கேடகத்துக்குள் நிற்க வேண்டும், நிற்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இரட்சணியம் என்னும் தலைசீராவை தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவ வசனத்தை உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சித்தத்தின்படி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே, மதிய நேரத்திலோ ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு புறப்பட்டு வரும்போது, நம்முடைய காதிலே விழும்போது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தையை வைத்து வாழும் போது, அவருடைய வார்த்தையை கனப்படுத்தும் போது, அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் போது, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு என்பதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை வைத்து நாம் வாழும் போது, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நாம் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு அவர் கிருபையாய் நம்மை ஆதரிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், உன் கையை நீட்டு, என் விழாவிலே போடு, அவை விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஆண்டவர் உயிர்த்தெழுதலை குறித்து தோமா விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. அவரை பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிற 2 வார்த்தை, அவிவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு. அநேக நேரங்களில் நாம் அவிவிசுவாசத்திற்கு தள்ளப்படுகிறோம். அவிவிசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் விட்டு விடுகிறோம். அவிவிசுவாசம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவிவிசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டியதை இழக்கிறோம். அவிவிசுவாசம்
கர்த்தர் வார்த்தையை உடைக்கிறது. அவை விசுவாசம் நம் தேவைகளை சந்திக்காது. அவை விசுவாசம் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வராது. விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவராகிய தேவன் பசுத்த ஆவியின் மூலமாக சொல்லுகிற வார்த்தை அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. அதாவது சந்தேகம், கேட்கிற வார்த்தையின் மீதே சந்தேகம், இயேசுவின் நாமத்தின் மீதே சந்தேகம், அவருடைய ரத்தம் குணமாக்காதா என்ற சந்தேகம், ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற நாம் ரட்சித்தது உண்மையா என்று அறிந்து கொள்வது அவிசுவாசத்தினாலே மறந்து விடுகிறோம். எனக்கு அருமையானவில்லை, எந்த இடத்தில் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக எதை போதிக்கிறார் என்றால், விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த ஜெபத் தலைவனுடைய வீட்டிலே நடந்த ஒரு பெரிய இழப்பும் சோகமான செய்தியும் அதற்கு ஏற்றவாறு பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று அவனுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற கர்த்தராய் வந்தார். ஆகவே விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆம்பிரியமான வேத வசனம் சொல்லுகிறபடி விசுவாசம் உள்ளவர்களாயிருக்க. ஜெபத்திலே விண்ணப்பத்தை கொண்டு வர விசுவாசம் உள்ளவன். உன்னுடைய வருங்காலத்திற்கு விசுவாசம், நித்தியத்திற்கு விசுவாசம், தேவனுடைய வசனத்தை கேட்கிற அதன் மீது விசுவாசம், தேவனுடைய இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை கூட்டிவிட வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் பின்வாங்காதபடி, அவிசுவாசம் இல்லாதபடி முழு இருதயத்தோடு முழு நம்பிக்கையோடு இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைக்கக்கூடிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தோமாயை பார்த்து அவிசுவாசியாயிராதே, விரலை போடு, பார், என் கைகள் ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கிறது, சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காக, இந்த உலகத்திற்காக. ஆகவே இன்னும் என் காயங்கள் மறையவில்லை, பார், போடு உன்னுடைய இரல். அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு. கர்த்தராகிய தேவன் நான் உயிர்த்தேந்தேன், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று தோமா அவனுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற கர்த்தராய் மாறினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த விசுவாசம் இல்லாதபடி தேவனிடத்தில் பிரியமாய் இருக்க முடியாது. நீதிமானாய் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்த ஆபிரகாம், அவருடைய விசுவாசத்தை கற்று வாழ்ந்த ஈசாக்கு, தந்தனுடைய விசுவாசத்தை பின்பற்றி விசுவாசத்தில் உறுதியாயிருந்த யாக்கோபு, அதே விசுவாசத்தோடு எகிப்து தேசத்திற்கு வேற வீட்டிலே போனாலும் கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தினாலே அவன் தங்கியிருந்த வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் தங்கியிருந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படி இந்த 4 ஜெனரேஷனையும் இந்த விசுவாசத்தின் காரணத்திற்காக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். 1 தெசலோனிக்கர் 10:22 சொல்லி இருக்கிறபடி துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். எனக்கு அருமையானவர்களே, பூரண உண்மையுள்ள விசுவாசத்தோடு உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம் தேடுகிறவர்களுக்கு பலனை அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமா, விசுவாசத்தை கர்த்தர் மீது வைக்கின்ற பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற கர்த்தர் அவர், அதிகமாய் ஆதரிக்கிற கர்த்தர் அவர், அதிகமாய் துணையாய் நிற்கிற கர்த்தர் அவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் துணையாய் நின்று நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக பிரியமாய் இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், விசுவாசிக்க தேவன் நமக்கு தேடுகிறவர்களுக்கு பலனை அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனை அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமா, ஒவ்வொரு நேரத்திலும் ஜெபத்தில் கூடுகிற நமக்கு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய விசுவாச பாதையில் அவர் ஜெபத்திலோ துதியிலோ ஸ்தோத்திரத்திலோ விண்ணப்பத்திலோ உட்கார்கிற பிள்ளைகளுக்கு அவர் தளராது காப்பாற்றுகிறார், பலனை கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நமக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. வாழ்க்கையில் பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிரு. யாக்கோப்பு 1:5 சொல்லி இருக்கிறபடி, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிக்கப்பட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். எவ்வளவாகிலும் சந்தேகம் படாமல். ஆமா, அவிசுவாசம் சந்தேகம் ரெண்டும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த வார்த்தைகள். ஆகவே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஜெபம் செய்துட்டு சந்தேகப்படக்கூடாது. ஜெபம் செய்துட்டு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தேகமாய் இருக்கக்கூடாது. உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் விசுவாசத்தை வைக்க வேண்டும், உறுதியாய் அவரை தேட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அலை இங்கு அங்குமாக ஓடும்.
இங்கு அங்கமாக ஓடுகிற அலை, காற்று எப்படி போகிறதோ அப்படி அலைகள் செல்லும். அப்படி நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்கக்கூடாது. சந்தேகப்படுகிறவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். சந்தேகம் இல்லாமல் விசுவாசம் வைக்கிற அவனுடைய வாழ்க்கையில் உறுதியாய் நிலையாய் நிற்கின்ற விசுவாச வாழ்க்கை இருக்கும். ஒன்று தீமோத்தேயு 1:18 பவுல் தன்னுடைய தீமோத்தேயுக்கு எழுதுகிறது என்னவென்றால், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசிகளின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியம் உடையவனாயிரு. நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சி உடையவனமாயிரு. இவ்விதமாக தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தவர் பவுல் அடியார்கள். விசுவாசத்தோடு நல்ல மனச்சாட்சி இருக்க வேண்டும். கெட்டு போகிற மனச்சாட்சி இருக்கக்கூடாது. நல்ல மனச்சாட்சி இருக்க வேண்டும். அதே தீமோத்தேயு 1:6 பணவசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாயிரு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய விசுவாசத்தை வைத்து அவருடைய வசனத்தை வைத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பசுத்தம், தேவ பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தன் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய வசனத்தை வைத்து அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல போராட்டத்தை போராடுகிற பிள்ளைகள். இந்த உலகத்திலே அநேக போராட்டம் உண்டு, அநேக உபத்திரங்கள் உண்டு, அநேக சோதனைகள் உண்டு. இருந்த போதிலும் இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு, இந்த போராட்டமான வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிற நமக்கு போராட்டத்தை ஜெயம் கொள்ளுகிற ஒரு போராட்டமாய், ஜெயம் கொள்ளுகின்ற ஒரு விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும் போது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட தன்னுடைய தீமோத்தேயுக்கு அவர் அடிமட்டத்தினுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். விசுவாசத்தில் நில்லு, விசுவாசத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். விசுவாசத்தை விட்டு விலகாதே, சந்தேகப்படாதே, அவிவிசுவாசியாயிராதே. நல்ல போராட்டத்தை போராடுகிற ஒரு விசுவாசியாய், ஒரு ஊழியக்காரனாய் நீ இருக்க வேண்டும் என்றால், அழைக்கப்பட்ட அழைப்பு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு. அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனமாய் இருக்கிறாய். அறிக்கை பண்ண வேண்டும். இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த இயேசுவின் நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஆமா, நல்ல போராட்டத்தை போராடுகிறோமா? விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறோமா? விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறோமா என்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மனுஷன் ஜெப தலைவனாகிய அவனுடைய வீட்டில் நடந்த தன்னுடைய குமார்த்தி சுகவீனமாய் இருக்கிறாள் என்று கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்தால்
அவர் என்னுடைய பிள்ளையை குணமாக்குவாள் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவன் இயேசுவினிடத்தில் வந்தான். அந்த நேரத்தில் தான் ஒரு செய்தி வருகிறது, அவள் மரித்து விட்டாள் என்று. அந்த நேரத்திலே தானே அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை குறித்து இவ்வளவு நேரமாக பேசிக் கொண்டிருந்தோம். அவருடைய வார்த்தையை குறித்து பேசினோம். விசுவாசம் உள்ளவனாயிரு. அதே போல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இவர் இந்த ஜெப தலைவனுடைய வீட்டில் இருந்த பிரச்சனை வேறாயிருக்கலாம், உன்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வேறாயிருக்கலாம். விசுவாசம் ஒன்றே. கர்த்தர் மீது விசுவாசத்தை வைக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கைகளுக்கு ஏற்ற தேவையான அற்புதத்தை செய்வார். நிச்சயமாகவே செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசராகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவரும் நீர் மாறாதவரும் நீர் வல்லமுள்ளவருமாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஜெப ஆவியை பெற்ற ஒருவனுடைய வீட்டில் வந்த பெரிய உபத்திரம் அவனுடைய குமார்த்தி சுகவீனமாயிருந்தது. இயேசுவோடு நின்று கொண்டிருக்கும் போது அவன் கேட்ட செய்தி ஒரு பெரிய இழப்பா இருந்தாலும் அவனை பலப்படுத்தத்தக்கதாக சொன்ன வார்த்தை, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று அவனை தட்டி எழுப்பினார். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தட்டி எழுப்பின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் மூலமாய் இந்த சத்தியத்தின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்பி விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாய் பின்வாங்காதபடி உறுதியாய் சந்தேகமும் அவிசுவாசமும் இல்லாதபடி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு விசுவாசத்தை உம்மீது வைத்து வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜெயத்தை கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு விசுவாசம், கேட்கிற தேவ வசனத்திற்கு விசுவாசம், தேவ வசனமாகிய உம்முடைய பட்டயத்தின் மீது விசுவாசத்தை வைத்து பிசாசை எதிர்த்து நின்று வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று, பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.